ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பூண்டு பொடி. இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பூண்டை கொஞ்சம் லேசாக உரிச்சுக்கணும். மிளகாயை கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். அதே சமயத்தில் காம்பை எடுக்க வேணாம். இப்போ வறுத்த பிறகு காம்பு எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்கக்கூடாது, லேசாக வதங்கினா போதும். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு காம்பை இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பூண்டு, உப்பு இது 3 எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லெண்ணெய். இந்த பூண்டு பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.